பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 1994 வருஷம் ரிலீஸ் ஆன பிக்சர் மேன் வைஃப் அப்படின்ற ஒரு எரோட்டிக் டிராமாவோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி இந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பாரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹென்றி அப்படின்ட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. ஒரு தெருக்குள்ள யாரோட வீட்டு அட்ரஸை தேடி போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லேடி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஹென்றி தான் அந்த வீட்டோட காலிங் பெல் அழைத்திருக்கிறாரு. ஆமா சார், நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இது ராபர்ட்டோட வீடு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, ராபர்ட்டோட வீடு தான், உள்ள வாங்க அவரை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹென்றி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ராபர்ட் வராரு. ஹென்ரிய பார்த்ததும் ராபர்ட், ஏ ஹென்றி எப்படா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கடுத்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்களோட பழைய நினைவுகளை பேசிட்டு இருக்கப்ப ராபர்ட் என்ன பண்றாரு, ஹென்றி கிட்ட ஒரு ஆல்பத்தை கொடுத்து இத பார்த்துட்டே நான் பந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப ஹென்றி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்ல நம்மள கூட்டிட்டு போறாங்க. ராபர்ட், ஹென்றி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிற தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் கூட. ஹென்றி தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோக்கு என்ன பண்றாரு, மீனை பிடிச்சிட்டு போய் நேரா அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்கறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மீனை எனக்கு சுட்டு கொடு, இந்த மீனை குழம்பு வச்சு கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுதான் அவங்க கடுப்பாக்கிட்டு, எங்க என்னைக்காச்சும் ஒரு நாளா பரவாயில்லங்க, டெய்லி மீனை புடிச்சிட்டு வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுனா எப்படி, நீங்களே சொல்லுங்க, நான் குழந்தையும் பாத்துக்கணும் வீட்டையும் பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம டெய்லி மீன் சமைக்கணும் எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. உடனே ஹென்றி என்ன பண்றாரு, ஓகேமா நானே இன்னைக்கு உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கிரண்க்கு என்ன சொல்றாங்க, வேணவே வேணாம், நீங்க இப்படிதான் சொல்லுங்கன்ட்டு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கடுத்து ஏகப்பட்ட வேலைங்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நானே சமைச்சு தரேன், கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹென்றி என்ன பண்றாரு, அந்த வீட்டுல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவரோட அழக பாத்துட்டு இருக்கிறாரு. அப்படி பாத்துட்டு இருக்கப்ப, ஏண்டா ஹென்றி உனக்கு என்னடா வயசாச்சு பாரு, 4-5 வெள்ள முடி பேர விட்டுட்டு, ஆனா உன் பொண்டாட்டிய பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு, நீ அவ்வளவு பொண்ணா நடந்து போயிட்டு இருந்தா உன்னை பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க, அப்பா பொண்ணு தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோன் என்ன பண்றாங்க, போனே ஹென்றி கிட்ட வந்துட்டு, அம்மா இப்ப எதுக்கு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கு எதை சொன்னா நமக்கு என்ன, உங்கன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்கும்ல, அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கணவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹென்றி அவர் பாஸ் ஒருத்தரை போய் பார்க்க போறாரு. ஹென்றி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை மட்டும் பார்த்துட்டு இல்ல, அந்த இல்லீகலா பண்ற பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிதான் அந்த பாஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கப்ப அவர் ஒரு பொருளை கொடுத்து இத பத்திரமா போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிட்டீங்கன்னா நம்மளோட லைஃபே காலிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அது ஹென்றி என்ன சொல்றாருன்னா, பாஸ் நானே இந்த வேலையை நேத்து நிக்கா பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றப்ப, இல்லப்பா காலெல்லாம் மாறிட்டு இருக்கு, போலீஸ் எப்படி வந்து பிடிப்பாங்கன்ட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி நிகழ்காலத்துல இருக்கிற ஹென்ரிய காட்டுறாங்க. அவரை காட்டிட்டு அப்படியே திருப்பி உடனே பிளாஷ்பேக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹென்றி என்ன பண்ணாருன்னா தன்னோட பாஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட அறிமுகப்படுத்துறப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஹாய் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹென்ரியோட பாஸ் என்ன பண்றாரு, ஹென்ரியோட பொண்டாட்டிக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கறாரு. இதனால ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, அப்படி இல்லம்மா இது அவங்க நாட்டோட கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன கலாச்சாரமோ நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் பக்கம் போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த பாஸ் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் போனா அதே பக்கத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த ஹென்றி கிட்ட முக்கியமான டாக்குமெண்ட் கீழே வச்சுட்டேன், சோ நீ இதை போய் எடுத்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓகே பாஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹென்றி என்ன பண்றாரு, கீழே இறங்கி போறாரு. அப்ப அந்த பாஸ் என்ன பண்றாரு, நேரா ஹென்ரியோட பொண்டாட்டிட்ட போயிட்டு பேசுறாரு. அவங்க குழந்தைய தொட்டில வச்சு தாளாட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்ததும் இது உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது கிரண் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்னங்க சொல்றீங்க, உங்களை பார்த்தா ஒரு குழந்தை பெத்த அம்மா மாதிரி தெரியல, அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறாங்க. ஆனா இது கிரணுக்கு ஏதோ தப்பா இருக்குன்றனால, ஓகே பாஸ் நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவருக்கு என்ன பண்றாரு, நேரா அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. அப்ப ஹென்றி வந்து இந்த ஃபைலை கொடுக்கறப்ப, ஓகேப்பா எனக்கு இப்ப பேசுற மூடுல தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், நம்ம அதுக்கடுத்து மீட்டிங்ல பேசிப்போம், ஆனா நீ என்ன பண்ற இனிமேட்டு மீட்டிங்க உன்னோட வீட்லயே ஏற்பாடு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹென்றி ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர்
கிரனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எதுக்கு நம்மளோட வீட்டுல செட் பண்ண சொல்றாரு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வெளில போற பிரச்சனை மூஞ்சிருச்சு இல்ல, பாஸ் தானே நம்ம வீட்டை தேடி வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கட்டில படுத்துட்டு இருக்கப்ப கிரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்க பாஸ பார்த்தாலே சரியான ஆள் மாதிரி தெரியல, அவர் வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, அவரோட பேச்சும் அவரோட பார்வையும் தப்பா இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, அவர் நல்லவர் தாமா, அவர் பாக்குற பார்வை தான் அப்படி இருக்குமே தவிர மத்தபடி அவர் நல்லவர் தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பாத்ரூம் வாசல்ல இருந்து ஒருத்தவன் கதவை தட்டிட்டு இருக்கா. ஏய் புள்ளைக்கு என்னடி பண்ணிட்டு இருக்கா, பெல்லப்பா பெல்லப்பா அப்படின்ட்டு. யாரு உள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவனோட லவ்வர் உள்ள இருக்கா. இவ யாரு கூட இருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த டான் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா போல இருக்கு. ஆனா இவன் அதை தெரியாம கதவை தட்டிட்டு இருக்கப்ப அந்த டான் பெல்ல வந்துட்டாரு. என்ன பாஸ் நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் தாண்டா இருக்கிறேன், நீ என்னமோ அவசரப்பட்டு தட்டிட்டே கடந்த, அதை ஏதோ பிரச்சனை சொல்லி பெல்ல வந்து பார்த்தா நீங்க சேர் போட்டு உட்காந்துருக்க அப்படின்றப்ப, இல்லையே என்னோட காதலி தானே உள்ள போனோம் அப்படின்றப்ப, அப்பெல்லாம் யாருலடா நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த கிடத்தை விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டீலிங் பேசிட்டு இருக்கப்ப தான் என்ன பண்றான், ஹீரோ கிட்ட ஒரு வித்தியாசமான பொருளை கொடுத்து இத போய் கரெக்டா சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி அவன் அனுப்புனதுக்கு அடுத்தது நேரா ஹென்ரியோட பொண்டாட்டி கால் பண்ணி, மேடம் உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர மாட்டாரு, இந்த பொருள் வாத்துற விஷயத்துமா ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவங்க பதத்தத்தோட பேசுறாங்க. பாஸ் எப்படியாச்சும் எங்க ஹஸ்பண்ட காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல கண்டிப்பா அவருக்கு எதாவது ஆகாது, நான் கண்டிப்பா பெல்ல கூட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. அதுக்கு என்னங்க பணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் மாதிரிங்க, அதோட உங்களுக்காக நான் செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோப்பும் வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த பொருளை டெலிவரி பண்ற இடத்துக்கு போறாரு. அங்க போன கடுத்து அங்க இருக்கிற ஆள் நல்லா பல்கா குண்டா இருக்கான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க பாஸ் கூட கார்ல சுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னங்க ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு இருக்கோம், உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனா எனக்கு சொன்ன தகவல் படி அவருக்கு இந்த இடத்துல தான் இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனா இவருக்கு எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் சொல்றான். அப்படியே அவன் பேச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இதனால கிரனுக்கு என்ன சொல்றாங்க, ஓகேங்க பரவாயில்லங்க, அவர் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாரு, எனக்கு நாளைக்கு கிடைச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருக்காரு. இத பார்த்ததும் கிரண் கோவப்பட்டுட்டு, அம்மா எங்க போனீங்க, உங்களை தேடி நானும் உங்க பாஸ் இப்பதான் ஊர் ஊரா சுத்திட்டு வரோம் அப்படின்றப்ப, நான் எங்க போனேன், நான் வீட்டுல தான் இருக்கேன், அம்மா நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் என்ன தேடி பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப கிரண் கோவப்பட்டு, பின்ன காலையில இருந்து ஒரு மனுஷனை காணோம்னா தேட மாட்டாங்களா, ஒரு போன் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, இங்க இருக்கன்ட்டு ஒரு தகவல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் எங்கேயும் போல, என்ன தேடணும் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் கோவப்பா சொல்லிட்டு போறாரு. அப்புறம் கிரனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க பாஸுக்கு கால் பண்ணி அவர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற தகவலை சொல்றப்ப அவர் அப்பாடா கிடைச்சிட்டாராங்க சரின்ட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கு தான் கிரண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் இருக்கிற நோட் பண்றாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு துப்பாக்கி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பாஸ் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட காதலி அப்படின்ட்டு 3 பேருமே கிரண் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பாஸ் என்ன பண்றாரு, கிரணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அந்த பக்கம் கார்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸோட ஃப்ரெண்டு என்ன பண்றான், காதலி கிட்ட கேக்குறான், ஏண்டி என்ன காதலிச்சிட்டு என் ஃப்ரெண்டு கூட சம்பவம் பண்ணிட்டு இப்ப எங்க கூட வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பட் அதுக்கு அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் மேல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிரனோட குழந்தை அழுகுது. இருங்க அதுக்கு போய் ட்ரெஸ் மாத்தி விட்டு வரேன்னு சொல்லிட்டு கிரனுக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஜெர்கின் மாதிரி ஒன்ன போட்டுட்டு நிக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட காதலியும் வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து ஹீரோன் கிட்ட, இன்னும் வரைக்கும் மூட்டி வச்செல்லாம் போதும், ஓபன் பண்ணுங்க, எதா இருந்தாலும் நான் பாத்துறணும் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் மீனிங்ல பேசுறான். உடனே கிரண் அவங்க ஜெர்கினை கட்டுறப்ப ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. வீட்டுல பொண்டாட்டி சட்டை போட்டுட்டு இருக்கா, தொழிலும் இப்ப முன்ன மாதிரி கிடையாது, நான் என்ன பண்ண போறேன் தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்கப்ப இப்ப திருப்பி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ் நல்லா மைண்ட வாஷ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஹனி நீங்க 3 பேரா சம்பவம் பண்ணல, செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பாஸ் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது ஹீரோயினை ஒரு கும்பல் கிட்ட கூட்டி வந்து விட்டுட்டாங்க. இந்த கும்பல் எப்படிப்பட்ட ஒரு கும்பல் சொல்லி பாத்தீங்கன்னா, கப்புள்ஸா யாராச்சும் போனாங்கன்னா அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் கற்பழிக்கிற ஒரு கொடூரமான கேங். அந்த கேங் கிட்ட கிரண் அப்படிடப்போ அவனுக்கு பச்சி செஞ்சுட்டானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் வீட்டுல இருக்காங்க. அவங்க மயக்க நிலையில இருக்காங்க போல இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு. அவங்க பொண்டாட்டிய கூட பார்க்காம நேரா போயிட்டு அவங்க புள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் தான் அவங்க பொண்டாட்டிய பாக்குறாரு. அவங்க மயக்க நிலையில இருக்காங்க. உடம்பு முழுக்க ரத்த காலா இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா அந்த பாஸ் ஒரு லெட்டர் எழுதிருக்கான். உன் பொண்டாட்டி சூப்பரா இருந்தா, செம்மையா ஒத்து வச்சா,
நீ லக்கி தான் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோ நேரா போயிட்டு அந்த பாஸோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வீட்டோட கதவு சாத்திட்டு இப்பெல்லாம் பாஸ பார்க்க முடியாது போயிட்டு காலாபா அப்படின்ட்டு எகத்தாளமா பேசலாம். உடனே துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சுட்டு ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவன் மாதிரி இருக்கா, இப்போ ஒன்னையும் கொண்டுட்டு அவனையும் கொல்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை கொண்டுட்டு நேரா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு கண்ணில் பாக்குற எல்லாருமே போட்டு தள்ளுறப்ப அந்த பாஸ் பாக்குறாரு. ஹென்றி நீ என்ன கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாரு. உடனே ஹென்றி அவரை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கடுத்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து நீங்க யாரோ கொலை பண்ணிருக்கீங்க, உங்களை கைது பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கைது பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கடுத்த தான் இப்ப ஹென்றி வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட்டோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி இந்த ஆல்பத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் மூடி வைக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையனும் பொண்ணு வராங்க. இந்த பையன் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஹென்ரியோட பையன் தான். அவருக்கு அவங்க அப்பா அடையாளம் தெரியல போல இருக்கு. அந்த பொண்ணு ஹென்ரியோட மருமக தான். அங்கிள் நீங்க ஜெயில இருந்ததா அப்பா சொல்லிருக்காரு, எத்தனை வருஷம் இருந்தீங்க, எந்த ஜெயில் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கிறப்ப ஹென்றி எதுவுமே சொல்லாம அந்த வீட்டை விட்டு போறாரு. அப்ப ராபர்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன்டா அவன் கிட்ட அந்த மாதிரிலாம் பேசின, ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு மரியாதை தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதுக்கடுத்த ஹென்ரிய காட்டுறாங்க. அவர் ஒரு மீன் பிடிக்கிற துறைமுகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்